இந்த நோன்பு வழியா நான் கடவுளுக்கு எத குடுக்குறேன்? அதான் இந்த தவக்காலம் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போ பல பேர் பல நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நோன்பு இருக்கிறதுனால எனக்கு வல்லமை பயங்கரமா கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமா கிடைக்கும். ஆனா பல நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்புட்ன்னா, தவறான புரிதல் நம்ம கொண்டு இருக்கிறோம். என்ன தவறான புரிதல்? இப்போ உடல் எடையை குறைக்கணும். அப்ப நான் சாப்பிடாம இருந்தா நல்லது. ஒரு சில பேர் போராட்டம் பண்றாங்க. அரசுக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க. அல்லது ஒரு நிறுவனத்துக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க. உண்ணா நோன்பு. காலவரையற்ற உண்ணா நோன்பு. அது ஒரு ஒரு நோக்கம். அது ஒருவேளை வேலைக்காகவோ, அல்லது ஒரு இலக்கினை அடைவதற்காகவோ, அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நோன்பு. அதுக்கும் இந்த தவக்காலத்தில நாம மேற்கொள்ளக்கூடிய நோன்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. அது ஒரு இலக்கு, உலகு சார்ந்த ஒரு காரியம். இந்த தவக்காலத்தில இது உடல் எடையை குறைப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்த அப்படியே ஆண்டவர்ட்ட எழுப்பணும். ஆண்டவர்ட்ட கொடுக்கணும். உள்ளம், உடல், ஆன்மா எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு வண்டி இயங்கணும். அந்த வண்டி இயங்குவதற்கு என்ன தேவை? அடிப்படையில என்ன தேவை அப்படின்னா, பெட்ரோலோ அல்லது டீசலோ தேவைப்படுகிறது. அதேபோல நம்முடைய ஆன்ம வாழ்வு எழும்பணும். அது கடவுள நோக்கி போகணும். அப்ப நமக்கு என்ன அந்த எரிபொருள் தேவைப்படுது அப்படின்னா, இந்த நோன்பு.